ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாளைக்கு இந்த மாதிரிக்கு இட்லிக்கு மாவு அரைச்சி பாருங்கள். அதுக்கு 4 கப்பு அரிசி, 1 கப்பு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், 4 டேபிள் ஸ்பூன் சோகோ ஜவ்வரிசி எல்லாம் தனித்தனியாக கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் முதல்ல உளுந்தை போட்டு ஒரு 10 நிமிஷம் அரைக்கி விட்டுறலாம். நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் சோகோவை போடுங்க. அதாவது ஜவ்வரிசியை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் அரைஞ்சதுக்கப்புறம் அரிசியை போட்டு நல்லா இட்லி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா மாவு அள்ளிட்டு கிரைண்டரையும் கழுவி கொஞ்சம் தண்ணியை எடுத்து உப்பு போட்டு ஒரு 8 மணி நேரம் கரைச்சி புளிக்க வச்சிடணும். புளிச்ச மாவு இப்படி தாங்க இருக்குது. மாவை கலக்காமல் இட்லி தட்டில் அப்படியே எடுத்து ஊற்றணும். எண்ணெயை தடவிட்டு நல்லா தண்ணி கொதிக்கணுங்க. தலைப்புலன்னு கொதித்ததுக்கப்புறம் இட்லியை உள்ளே வச்சு நல்லா ஒரு 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான இட்லி ரெடி. வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு குச்சியை வச்சு குத்தி பாருங்கள். நல்லா வெந்துடும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சு. வேக வச்ச இட்லி தலையில் நல்லா கோழிக்கறியை ஊற்றி குழப்பி அடித்தா சூப்பரான இட்லி பஞ்சு போல் ரெடி ஆயிரும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.